இன்ஸ்பெக்டர் சார், நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்து இவனை பிடிச்சீங்க? இன்னொரு கால் பண்ணது நீங்களா? ரெண்டாவது காலா? அப்ப முதல்ல யார் கால் பண்ணா? அவர் பேரு பிரக்யா. போலீஸ் எல்லாம் இங்க என்ன பண்றாங்க? நீங்க யாரு? இவங்க தான் சரிதா ஆண்டி, இந்த வீட்டோட ஓனர். உங்க வீட்டுக்கு திருட வந்திருந்தான். ஆனா டென்ஷன் ஆகாதீங்க, அவனை பிடிச்சிட்டோம். ஸ்டேஷன் கொண்டு போறோம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் எப்படினாலும் ஹேண்டில் பண்ணி இவனை பிடிச்சிருவேன்னு. இந்த அம்மா எதுக்கு இப்படி போய் சொல்லுது? என்ன பிடிச்சது அந்த ஆளு தானே? என்ன சொல்ற? பிடிச்சது நானு. ஸ்டேட்மெண்ட்ல இதை தான் எழுதுவோம். ப்ரமோஷன் எனக்கு தான். ஓ அட, ஆனா உனக்கு ஏதாவது? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எதுக்கும் பயப்படாதீங்கன்னு. எல்லா சாமானும் பத்திரமா தான் இருக்கு. இந்த வீட்ல நான் வாடகைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மேல எனக்கு அக்கறை இருக்கு. அதனால நான் யாரையும் திருட விட மாட்டேன். அந்த திருடனை பயங்கரமா அடிச்சேன். நான் சொல்ல வர்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன கேக்குறேன்னா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் அடிபடலையே? எங்க எங்க நான் பாக்குறேன். எனக்கு எதுவுமே ஆகல, நான் நல்லா இருக்கேன். நீயும் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஒருவேளை அவன் உள்ள வந்துட்டானா நீ வெளியில ஓடி இருக்க வேண்டியது தானே? ஒருவேளை அவன் கத்தி ஏதாவது கையில வச்சிருந்து உன்னை குத்தி இருந்தானா அப்புறம் நான் என்ன பண்ணிருக்க முடியும்? ஐயோ, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு ஆகல. வாங்க. அது எப்படி? இந்த மாதிரி விளையாட்டு கூட பண்ணாத. ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் கம். எல்லாரும் வந்தாச்சா? இதோ நான் இங்க வந்துட்டு இருக்கேன். சஹானா, you are always late. Sorry ma'am. So now இதுக்குள்ள நிறைய சிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சிட்லயும் ஒவ்வொரு ஃபிலிமோட பேரு இருக்கும். Of course தமிழ் ஃபிலிம்ஸ். So யாரெல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் பாக்குறீங்களோ சோ அவங்க எல்லாம் இந்த கேமை விட்டு வெளியில போயிடலாம். உங்க எல்லாருக்கும் இந்த கேமோட ரூல் என்னன்னு தெரியும். நீங்க நிச்சயமா இந்த தம்ஷராத் விளையாட்டு விளையாடி இருப்பீங்கன்னு தெரியும். சோ இந்த கேம் யாரெல்லாம் விளையாடுனது இல்லையோ நான் அவங்களுக்காக சொல்றேன். நான் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொரு பிளேயர்ஸ கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பவுல்ல இருந்து ஒரு சிட் எடுப்பேன். அந்த சிட்ல மூவியோட பேர் எழுதியிருக்கும். அந்த மூவியோட நேம பிளேயரோட காதுல சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மூவியோட பேரை அவங்க டீம் கிட்ட ஆக்ட் பண்ணி வாயால சொல்லாம ஆக்ஷனால காட்டணும். நான் பண்றேன். இவன் எதுக்கு வந்தான்? ஏன் ஆரியன், நீ விளையாட மாட்டியா? விளையாடுவேன் மேம், ஆனா சென்டர்ல இருந்து விளையாடுவேன். நீங்க உட்கார்ந்து இந்த கேமை என்ஜாய் பண்ணுங்க. கம். ஓகே गाइस, சோ இப்போ நான் சொல்றேன் எந்த டீமுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அப்புறம் எந்த டீம் அதிகமான மூவிஸை கெஸ் பண்ணி சொல்றாங்களோ அந்த டீம் தான் ஜெயிப்பாங்க. டு மை ரைட் I have a team A. And to my left I have team B. Okay, அப்புறம் நான் எந்த டீம்லயும் இல்ல. Because I am the referee and anchor of this game. இப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க அப்படினா, so let's get the party started. Oh. So let's start with team A. நீ போ. நான் போறேன். சரி ப்ரீ போட்டு விடுங்க. Come on, lose Pretty, lose. Shut up. What? இது என்ன மூவியோட பேரு? மூவி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம். ஒருவேளை டீம் ஏவால மூவியை கண்டுபிடிக்க முடியலனா டீம் பிக்கு அந்த ஆப்ஷன் போகும். And டீம் பி அதுக்கான கரெக்டான பதில சொல்லிட்டா அப்புறம் டீம் ஏக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அது டீம் பிக்கு கிடைக்கும். Come on, let's start the game. Come on. Pretty, come on. Forward. காத்து அல கடலா அலையா? Come on, கரெக்ட்டா சொல்லு. புரியுற மாதிரி ஏதாவது சொல்லு. Tick tick 1. Tick 2. Tick 3. Time up. I'm so sorry. சரியாவே பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த சான்ஸ் டீம் B க்கு போகுது. அப்புறம் டீம் B பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். தண்ணி வேற ஏதாவது? அப்புறம் गाइस இது ரொம்பவே கஷ்டம். இதை யாராலயும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். தண்ணி மீன் தண்ணீர் மீன்கள். She is right. That's amazing. இப்ப டீம் B க்கு கிடைக்குது 2 பாயிண்ட்ஸ். அப்புறம் டீம் A க்கு கிடைக்குது 0. Loser.
பிராச்சி இந்த மூவியை ஈஸியா கெஸ் பண்ணிட்டா. உண்மையை சொல்ல போனா இது ரொம்ப டிஃபிகல்ட் தெரியுமா? ஆக்சுவலா பிராச்சிக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கணும், டீமுக்கு கிடையாது. It was really good, Prachi. Give her a round of applause. இந்த மூவில அவ தெரிஞ்சு வச்சிருக்கா, ஆனா எனக்கு தெரியாது. ஆனா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ டீம் B ல இருந்து யார் வரா? நான் என்ன குரங்குன்னு சொல்லிட்டு ஆடு மாதிரி வருது பாரு. என்ன சொன்ன? ஒண்ணுல இது சார் இவனை பாருங்க, என்ன ஆடுங்கறான், கழுதுங்கறான், என்ன சொல்றான்னு பாருங்க. பாருங்க சார். ஆரியன் நோ சார், நான் அப்படி சொல்லல. ஏய் இதுல என்ன போட்டு பாத்தியா? என்ன இது? சாரி, இந்த மாதிரி ஒரு பட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? அப்ப என்ன சொல்ற? போ போய் சொல்லு போ. சாரி நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். நான் ட்ரை பண்றேன், கெஸ் பண்ணுங்க. கம் ஆன் சகானா, கம் ஆன். நாலு வாட்ஸா? யாராவது என்ன வந்து தூக்குங்க. ஷூ நோ. புரியுது. அடுத்து வேற. அலிபாபாவும் 40 திருடர்களும். வாவ், சரியா சொல்லிட்டா பிராச்சி. சரியா சொல்லிட்டா பிராச்சி. காலக்கிட்டா பிராச்சி. Fantastic Prachi, it was really very good. இப்ப டீம் B க்கு again 2 points. இது என்னோட அக்கா. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அட ஆமா, இந்த படம் பேர்லாம் நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல கேட்கல. நானும் கேள்விப்பட்டது இல்ல. இந்த பிலிம்ஸ் எல்லாம் அவங்க ஊர்ல ஃபேமஸா ஓடி இருக்கும். எங்க ஊர்லயா பிராச்சி? நோ ரன்வீர், இந்த மாதிரி தமிழ் மூவிஸ் இருக்கு. இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தானே இந்த சிட்டெல்லாம் எழுதினேன். மேம், நீங்க தப்பா உங்க காலத்து மூவிலாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு வேலை பண்ணுவோம் गाइस, இன்னைக்கு இருக்க சூப்பர் ஹிட் மூவிஸ்ல இந்த கேமை விளையாடலாம். ஓகே சூப்பர். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். क्वेश्चन பேப்பர் மாதிரியே இதையும் ஹார்ட் அப் பண்ணிருக்காங்க அவங்க. What do you think, Priya? Of course, இந்த மாதிரி மூவியை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. Perfect. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஐயோ, இதுல என்ன இருக்கு? ரொம்ப ஈஸியா தானே இருந்துச்சு. நான் என்ன எல்லா படமா பாத்திருக்கேன். இருக்கிற காமன் சென்ஸை வச்சு கெஸ் பண்ணலாம்ல. இப்போ நான் வர போறேன். ஓகே, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மூவிஸ் ஆக்ட் பண்றனோ அது மூலமா நான் ரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஓ குட் ஜாப். ஆனா நீ எப்படி பண்ண போற? ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு இந்த சீட்ல இருக்கிற மூவி பேரு உனக்கு எப்படி தெரியும்? அந்த டென்ஷன் உனக்கு வேண்டாம். நீ 3 சீட் எடு போதும். அதை என்கிட்ட கொடு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி நான் ஆக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ரியா அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வாவ் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிடு. அப்ப நீ என்ன ஏமாத்த சொல்றியா? அண்ணனுக்காக இது கூட செய்ய மாட்டியா? அப்புறம் இது ஒன்றும் சீட்டிங் இல்லை. அப்புறம் நீ என்ன சொல்றனா, எந்த டீம் அடுத்தடுத்து 3 மூவிஸை கெஸ் பண்றாங்களோ அவங்க வின்னர்னு சொல்லிடு. ஓகே, அப்புறம் ரியாவும் சரியா கெஸ் பண்ணிடுவா, ஏன்னா அவளுக்கு 3 மூவிஸும் ஃபேவரட். சரி எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா இந்த 3 மூவிஸும் ரியாக்கு ஃபேவரட்ஸ்னு உனக்கு எப்படி தெரியும்? அடே, நான் காலேஜ் மேகசைன்ல படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர்யா. அது சரி, அந்த 3 மூவிஸோட பேர் என்ன? பாரு, ஃபர்ஸ்ட் மூவி லவ் ஸ்டோரி. ஓகே. பிக் கேர்ள், காற்றின் மொழி. இந்த 3 ஃபிலிம்ஸும் என்னோட லவ் ஸ்டோரிஸ் மாதிரி. இனிது ட்ரூ லவ் ஸ்டோரி. இப்பொழுதும் உன் கற்பனைகள். ரன்வீர், ஆரியன், நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மேம். ரன்பீர் என்கிட்ட என்ன சொன்னானா, அதாவது நான் 3 சீட் எடுக்கணும். அப்புறம் எந்த டீம் இந்த 3 மூவிஸ் நேமையும் ஒண்ணா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஓகே. எனக்கு இந்த மூவி நேம் தெரியும். இது இங்கிலீஷ் மூவி தானே? இல்ல ரியா, இட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி. நீ சீட் பண்ற. ஓகே I'll guess. Okay, act. அது கல்லூரி வாசல் காதல் தேசம் அதானே? once again பிராச்சி கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா. பிராச்சி எல்லா ஆன்சரையும் சரியா சொல்றா. மறுபடியும் அவ ஒருத்தி தான் அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறா. பிராச்சி, you have done an amazing job. எல்லா ஆன்சர்ஸையும் கரெக்டா சொல்றா. Give her a round of applause. பிராச்சி come on. அக்கா சூப்பரா கண்டுபிடிச்ச. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க
எல்லாருமே நல்லபடியா என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். இப்ப எல்லாருமே டயர்டா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் கிளிஃப் கிளைம்பிங்க்கு போறோம். ஓகே, குட் நைட் ஆல். Good night, guys. Hey guys, listen to me one second. நாம ஏன் இவ்வளவு சீக்கிரமா போகணும்? நம்ம நேச்சர் ட்ரிப்க்கு வந்திருக்கோம். ஹோட்டல் எடுத்தா தங்கி இருக்கோம். என்ன பிராச்சி? இன்னும் இந்த ராத்திரி பாக்கி இருக்கு. அப்புறம் விஷயமும் இருக்கு. ஓ நோ, ரன்வீர் எல்லாரும் முன்னாடியும் ரியாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறானா? ஓ மை காட், நல்ல வேலை செஞ்சீங்க. ஓ ஓ ஓகே ஓகே பாய். அனுராதா தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க திருடனை அடிச்சதா சொன்னாங்க. அடிச்சாங்களா? திருடன் அடிச்சாங்களா? அங்க அவங்க வீட்ல யாருமே இல்ல. நான் தான் திருடன் அடிச்சேன். நீ தான் போலீஸ்க்கு போன் பண்ண. செஞ்சதெல்லாம் நாம அவங்க கிடையாது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் போலீஸ் கிட்ட சொல்லி கதவை மூட சொன்னேன். அவங்கள நான் பார்க்கவே இல்ல. உங்க வாய்ஸ்க்கு என்னாச்சு? கட்டி இருக்கு. ஆனா அவங்க திருடனை அடிச்சதா தானே சொன்னாங்க. அங்க வீட்ல யாருமே இல்லையே. அவங்க இப்படி எல்லாம் சொல்லி உன்னை இம்ப்ரெஸ் பண்றாங்க. நீ ஒண்ணு பண்ணு, அவங்க கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லாத. நான் தான் திருடனை பிடிச்சு கொடுத்தன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்கள பிடிச்சதா சொல்லிக்கிட்டோம். குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. மிஸ்டர் மேரா எதுக்காக போய் சொல்லணும்? குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. வரேன்னு சொல்லி வரவே இல்லை. மீரா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அந்த திருடன் இந்த பக்கமா போனதை நான் பார்த்தேன். நீ மீரா கிட்ட சொன்னியா இல்லையா மிஸ்டர் மெஹ்ரா இங்க வரவே இல்லைன்னு? நான் எப்படி சொல்ல முடியும் அது நல்லாவா இருக்கும்? ஆனா அது தப்பு தானே. அவர் இங்க வந்தாரா, ஆனா இங்க யாரும் இல்லையா? ஆனா இங்க திருட வந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பேச்சுவாக்குல நான் தான் சொல்லியிருப்பேன் போல. ஆனாலும் இந்த மிஸ்டர் மெஹ்ரா இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் சில்லறத்தனமா இருக்காரு. அப்புறம் உன் பிராச்சியோட அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்சம் புழுகி. உங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, மிஸ்டர் மெஹ்ராவை பத்தி உன் மனசுல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு தோணுது. அந்த மாதிரியான மனுஷன்லாம் அவர் கிடையாது. நல்ல மனுஷனா தான் தெரியறாரு. உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. நீ தூங்க போறியா ரியா? நீயும் தூங்க போறியாவா? இது எப்படி ப்ரொபோஸ் பண்றதுக்கு அர்த்தமாகும்? I think yes, I am going to sleep now. நீ போய் சொல்ற. Good night. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மும்பை டெல்லியில இருக்க கூட்டம்லாம் ராத்திரியில தூங்குறது இல்லையா?
இந்த பிராச்சி எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிட்டு இருக்கா. அப்புறம் என்ன இப்பெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்ல. இது என்னோட காலேஜ். இந்த காலேஜ், இந்த ஸ்டூடெண்ட், இந்த ப்ரொஃபசர் அண்ட் ரன்வீர், தே ஆல் ஜஸ்ட் மைன். இவங்கெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்த, வேற யாருக்கும் இல்ல. ஸ்பெஷலி இந்த பிராச்சிக்கு நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பிராச்சி இப்பன்னு பார்த்து தான் விழணுமா? எவ்வளோ நல்ல மூமெண்ட்டாக இருந்தது. இப்போ ரியா வேற போயிட்டாலே, மறுபடியும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. காலையில் தான் ஏதாவது பண்ணணும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேத்து நைட் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் சார். பட் இப்போ வரப்போற எக்ஸைட்டிங் விஷயம், அதுக்காக நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது வெறும் ஆரம்பம் தான். என்ஜாய்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். வித்தின் 30 minutes நீங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ஏன்னா நாம எல்லாரும் ஹில் ஹைக்கிங்க்கு போறோம். ரியா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. டிட் யூ ஹியர் பிரின்சிபல் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? அவர் நம்மள half an hourல ரெடி ஆக சொன்னாரு. ஹில் ஹைக்கிங்க்கு போறோம். அப்புறம் நேத்து இதுவும் அவர் சொன்னார்ல, நாம அந்த ஏரியாக்கு போக முடியாதுன்னு. ஆமா, நம்ம தனியாவா போறோம்? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, லோக்கல் கைட்ஸ் கூட இருக்காங்க. ஆனா நீ என்ன யோசிக்கிற? I have a plan, but அந்த பிளானை என்னால தனியா செய்ய முடியாது. I need your help. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? Of course, tell us. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு போட்டோஸ் எடுக்கணும். நீங்க எனக்காக போட்டோ ஷூட் பண்ணணும். போட்டோஸ்? அப்படின்னா நீங்க போட்டோ ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்றியா? ஓ நோ, கேண்டிட் ஷாட்ஸ். அதாவது ரியா மெஹரா இந்த அழகான மலைகளுக்கு நடுவுல இன்னும் அழகா தெரியறா. இல்ல, பிராச்சி என்ன அந்த மலையில இருந்து தள்ளும் போது நீங்க அந்த சீனை கேப்சர் பண்ணணும். எஸ், லெட்ஸ் டு ஒன் திங். நீ போய் அந்த பிராச்சி கிட்ட ஹில்ஸுக்கு வர சொல்லு. ரியலி? யா ரியலி ப்ரோ, நான் என்ன நினைச்சேன்னா நீ நேத்து ராத்திரி எல்லாரும் முன்னாடியே ரியாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன். நான் எல்லாரும் முன்னாடி ரியாவை ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ரொமான்ஸ்ங்கிறது தனிமையில நடக்கணும். இதை தான் நான் யோசிச்சேன், அவகிட்ட தனியா ப்ரொபோஸ் பண்ணணும்னு. உண்மைதான் ப்ரோ. ஒருவேளை நீ ப்ரப்போஸ் பண்ணி ரியா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா எல்லாரும் முன்னாடியும் காமெடி ஆயிடாது? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவ என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டா. அதுக்குன்னு தனியா ப்ரொபோஸ் பண்ண விரும்பல. நான் தனியா ப்ரொபோஸ் பண்றது எதுக்காகனா, இட் ஷுட் பி வெரி ஸ்பெஷல். என்ன கொடுமைப்பா இது! இந்த காலத்துல எல்லாரும் ரிஜெக்ஷனை கூட ஸ்பெஷல் ஆக்கிடுறாங்க. நம்பவே முடியல. என்கிட்ட அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, வேண்டாம் வேண்டாம், கீழே விழுந்துருவேன். வேண்டாம், என்ன சொன்ன? கேளுங்க ப்ளீஸ். பயந்துட்டேன் ப்ரோ. அப்புறம் அவளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? அது நான் என்ன நினைச்சேன்னா, நானும் அவளும் மட்டும் ஒரு அழகான மலை கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன். அங்க எல்லாமே அழகா இருக்கும். அவளுக்கு என்னையும் பிடிக்கும், என்னோட ப்ரொபோசலையும் பிடிக்கும். நிச்சயமா என்னோட ப்ரொபோசலை ஏத்துப்பா. வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஐடியா ப்ரோ. ஒன்னு பண்ணலாம், நானும் உங்க கூட வரேன். யாருக்கும் தெரியாம போட்டோஸ் எடுக்கிறேன். இது உங்களுக்கு மேஜிக் மொமெண்ட் இல்லனா மேஜிக் மெமரிஸ். இல்ல ஒண்ணும் வேண்டாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே சரி, நான் என்ன சொல்றது? போலாமா? ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. Thank you. போலாம். ஆமாமா, டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்சு. வாய் மூட, அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன்ல. டிஃபன் முடிஞ்சது. இப்போ நாங்க எல்லாரும் சைட் சீயிங் போறோம். ஹில் சைட்மா தனியா யாராவது போவாங்களாமா? இங்க நிறைய பேர் இருக்காங்க, லோக்கல் கைடும் இருக்காரு. இங்கதான் உட்காந்துருக்கா. ரொம்ப நேரமா உயிரை வாங்கிட்டு இருக்கா. இந்தாங்க பேசுங்க. சித்தி, நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? அவகிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? ஒரு தடவையாவது நான் எப்படி இருக்கேன்னு நீங்க கேட்டீங்களா? உன்னை பத்தி கேட்கணும்னா உன்கிட்ட தானே பேசணும். ஜெலஸ் ஜெலஸ் ஜெலஸ். பாருங்க சித்தி, இவ என்ன வம்பு கேக்குறா. என்ன அடிக்கிறா சித்தி. பிராச்சி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா முதல்ல கிளம்பி இங்க வாங்க. சண்டை போட்டா சித்தி திரும்ப வர சொல்லிடுவாங்களாம். அம்மா கிட்ட சொல்லு, இங்க வந்து நம்மள கூட்டிட்டு போன்னு சொல்லு. அவ என்ன சொன்னா கேட்டீங்களா? கேட்டுச்சு. சரி இரு வரேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்றீங்கன்னு தெரியுது. ஆமா சித்தி, நீங்களும் ஃபோன் பண்ணிட்டு இருங்க. நாங்க இங்க சுத்தி பார்க்கிறதுல உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு மறந்துடுவோம். சரி சித்தி, ஒரு விஷயம் சொல்லுங்க. சரிதா ஆண்டி எப்படி இருக்காங்க? நான் இல்ல, அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஆமா, ஜாலியா தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம், பிராச்சிக்கும் ரியாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தானே போகுது. இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஆனா சித்தி, எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சரியான பொண்ணு இல்லன்னு தோணுது. பிராச்சியாவ வித்தியாசமா பாக்குறா. எனக்கும் உங்களுக்குள்ள என்னதான் புரியல.
நீங்க அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு நம்ம ஏத்துக்கணும். அவ என்ன சொல்லிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கங்களேன். அவங்க 2 பேரும் சமாதானமா போகிறதுக்கு உன்னால முடிஞ்சது ஏதாவது பண்ண. சரி, நான் பாக்குறேன், முயற்சி பண்றேன். ஆனா சித்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பிராச்சி, ஹில் சைட்டுக்கு சரஸ்வதி மேம் உன்னை வர சொன்னாங்க. ஹில் சைட்டுக்கா? பக்கத்துல தான் இருக்கு. உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எது கூப்பிடுறாங்க? எனக்கு தெரியாது. ஓகே சஹானா, நான் இப்பவே வரேன்.